ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸ்டில் இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா சீரியஸோட எல்லா மேட்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2வது T20 போட்டி. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி சனிக்கிழமை நைட் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரெல்லாம் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். 25ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 7-8 காம்பினேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா கேதுவும் சனியும் சேர்ந்த காம்பினேஷன். யாருக்கான நல்லா இருக்கும் வந்து பார்த்தோம்னா குருவை சேர்ந்தவங்க சந்திரனை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். கேதுவை சேர்ந்தவங்க சனியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மைனஸாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து அபிஷேக் சர்மா ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து திலக் வர்மா பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஹார்திக் பாண்டியா ஒரு விக்கெட் வந்து எடுப்பார் பவுலிங் வரப்ப. பேட்டிங் வந்தாலும் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்திருக்கு அந்த டேட்டில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக வந்து பேட்டிங் வந்து இருக்கிறாங்க. இயர்லியாக வந்து அவர் ஆரம்பிச்சான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் வந்தாங்கன்னா கண்டிப்பாக 30+ ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. ரவி பிஷ்ணையும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதா வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா 2-3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இங்கிலாந்தில் வந்து பார்த்தோம்னா பில் சால்ட் பார்த்தீங்கன்னா 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பென் டெக்கட் வந்து பார்த்தோம்னா 20+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ஜார்ஜ் பட்லர் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஆரி ப்ரூக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் லியாம் லிவிங்ஸ்டன் அவர் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜேக்கப் பெத்தல் பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. அடுத்து ஜேமி ஓட்டன் பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லா இருக்குது. அவர் வந்து ஒரு 2+ விக்கெட்ஸ் வந்து எடுப்பார் பவுலிங் போகிறப்ப. பேட்டிங் வந்தாரா பார்த்தீங்கன்னா 25+ ரன்ஸ் அடிக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பி கேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்க வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா பவுலிங் வரப்போ 2-3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து அடில் ரசீல் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா மார்க் விட்டு பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறது வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ இந்தியாவில் இங்கிலாந்தையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, பில் சால்ட், ஜேக்கப் பெத்தல், ஜேமி ஓவர்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் அவுட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ வருண் சக்கரவர்த்தி, ஜேமி ஓவர்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்க 3 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.